ஸ்ரீகிருஷ்ணாய பரபிரம்மணே நமः. ஸ்ரீமத்பகவத்கீதா தியானஸ்லோகாः. நமோஸ்து தே வியாசவிசாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமயப்பிரதீபः பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्. वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. அடுத்தது 4வது அத்தியாயத்தில் 15வது ஸ்லோகம். ஏவம் ஜ்ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹ குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வைஹ பூர்வதரம் கிருதம். ஏவம் ஜ்ஞாத்வா கிருதம் கர்ம பூர்வைரபி முமுக்ஷுபிஹ குரு கர்மைவ தஸ்மாத் த்வம் பூர்வைஹ பூர்வதரம் கிருதம். இந்த ஸ்லோகத்தில் ஏவம் இவ்வாறு, அதாவது மேலே கூறப்பட்டவாறு 13, 14 ஸ்லோகங்கள்லாம் சொன்னார் இல்லையா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு சொன்னார். நமாம் கர்மாணி லிம்பந்தி, தன்னை எந்த விதமான கர்மங்களும் தன்னை கட்டுப்படுத்தாது, அவற்றில் தனக்கு பற்றில்லை அப்படின்னு சொன்னார் இல்லையா. அதுபோல விஷயங்கள் ஏவம் ஞாத்வா, இவ்வாறு உணர்ந்து கொண்ட பிறகு முமுக்ஷுபிகி மோக்ஷ இச்சையுடைய பூர்வைகி அப்பி முன்னோர்களாலும் கர்மகிருதம் கர்மம் செய்யப்பட்டது. தஸ்மாத் ஆகையினால் துவம் நீயும் என்ற துவம் என்று சொன்னால் எதிர உட்காண்டிருக்கிற அர்ஜுனனுக்கும் பூர்வைகி பூர்வதரம் முன்னோர்களால் எங்கனம் செய்யப்பட்டதோ கர்மாவை செய்துடு, அதில் ஈடுபாடு இல்லாமல் இரு. பூர்வைகி பூர்வதரம் முன் செய்த வண்ணமே முன்னோர்களும் அவர்களுக்கு முன்னவர்களும் எங்கனம் கர்மாவை விடாது செய்தார்களோ அதுபோல கர்மத்தை விடாது நீயும் செய். ஏவம் ஜாத்வா அப்படின்னு ஏன்னு கேட்டால் இந்த வார்த்தையில், இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் இந்த வார்த்தையை முன்னோர்களாலும் பூர்வைகி பூர்வதரம் அப்படின்னு சொல்கிறாருன்னு கேட்டால் அவன் என்ன சொல்லின்னு இருக்கான். இப்போ 4வது அத்தியாயத்தில் நம்ம ஒரு 15 ஸ்லோகம் வரைக்கும் வந்திருக்கோம். 1வது அத்தியாயத்துலேருந்து என்ன சொல்லின்னு இருக்கான், நான் சண்டை போடலை, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது, எதிர இருக்கிறவாள்லாம் என்னோட தாத்தா சித்தப்பா, அப்புறம் பெரியப்பா பசங்க, அப்புறம் எங்கள் மாமா கூட இங்கே தான் இருக்கார், அப்புறம் என்னோடய குரு இருக்கார், குருவோட பசங்கள்லாம் இருக்குது அப்படின்லாம் சொல்லிகிட்டே வரான். ஆனால் அதனால் என்னாச்சு, அவனுக்கு ஏன் அந்த யோசனை வருதுன்னா, சண்டை போடுறேன்னு வந்துட்ட பிறகு மாட்டேன்னு சொல்கிறான். மாட்டேன்னு சொல்கிறதுக்கு காரணம் பயத்தினால இல்லை, இவாளெல்லாம் அடிக்கக்கூடாதோ என்னமோ தப்போ என்னமோ அப்படின்னு ஒரு குழப்பம் வருது, அது ஒரு ரீசன். 2வது, இவாளெல்லாம் அடிச்சுட்டாவது நம்மளுக்கு ராஜ்யம் வேணுமா என்ன அப்படின்னு அந்த நேரத்தில் தப்பான யோசிக்கிறான். அதாவது முதல்ல சண்டை வேண்டான்னு நினைக்கச்சே இல்லை, நான் கண்டிப்பாக சண்டை போடணும், எனக்கு இடம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு வந்தான். ஆனால் வந்த பிறகு இதெல்லாம் மாட்டேன்றான். அதாவது அவனுக்குன்னு ராஜாவுக்குன்னு இருக்கிற ராஜ்ய பரிபாலனம் செய்யணும், ஜனங்களை ரட்சிக்கணும் அப்படின்னு இப்போ தான் சொன்னார். சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம்னு. எதுக்கு ராஜாவை நான் தேர்ந்தெடுத்தேன், ராஜாக்குன்னு ஒரு வர்ணம் ஏற்படுத்தி அவனை ராஜ்யத்தை பரிபாலனம் பண்ண சொன்னேன்னா அவனுக்கு இருக்கிற மனோதைரியத்துக்கு எந்த சண்டைக்கு போனாலும் ஜெயிச்சு தன்னுடைய ராஜ்யத்தில் இருக்கிற ராஜ்யம் என்று சொன்னால் என்ன, இடம், ஊர் சிரித்ததுன்னு சொன்னால் ஊர் சிரிக்காது, ஊரில் இருக்கிற ஜனங்கள் சிரிக்கும். எப்படியோ அதுபோல் ராஜ்யாவுக்கு ராஜ்யத்தை பார்த்துக்கணும்னு சொன்னால் என்ன, ராஜ்யத்தில் இருக்கிற ஜனங்களை பரிபாலனை பண்ணணும், அவளுக்கு தேவையான சௌகரியங்களை தரணும். ஒரு அம்மா எப்படி தன் குழந்தைகளை பார்த்துப்பாளோ அதுபோல் ஒரு ராஜா தன்னுடைய பிரஜைகளை பரிபாலிக்கணும். அதனால் ராஜாவுக்கு அத்தகைய மனம், அவனுக்கு என்ன பண்ணணும், சிஷ்ட பரிபாலனம் இருக்கணும். முக்கியமாக துஷ்ட நிகிரகம்ன்றது அது அப்புறம், துஷ்ட நிகிரகம் சிஷ்ட பரிபாலனம் அது ராஜாவுக்கும் இருக்கணும். யதா ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதனால் ராஜாவை பத்திரமா ஜனங்களை பார்த்துக்கணுன்ற அந்த எண்ணம், ராஜாவுக்கு ஜனங்களை பத்திரமா பார்த்துக்கணும், அவளுக்கு எந்த விதமான சோக்கேடும் வரக்கூடாது, எந்த விதமான சௌகரிய குறைவும் வரக்கூடாதுன்னு ராஜா நினைக்கணும். அதுபோல் க்ஷத்திரியனாக இருந்த இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறான், நான் சண்டை போட மாட்டேன்றான். அப்போ உன்னுடைய கர்மா என்ன, சண்டை போட வேண்டியது உன்னுடைய தொழில், உன்னுடைய பிறப்பு உரிமை, தட் இஸ் பர்த் ரைட்னு ஒன்று இருக்கே. பிறப்புனாலே சில உரிமைகள் கிடைக்கும், பிறப்புனாலே சில செயல்பாடுகள் கிடைக்கும்.
அதை மேலே மேலே என்ன பண்ணணும், செய்து மெருகேற்றிக்கணும், நன்னா செய்ய தெரிஞ்சுட்டு அப்படியே இருக்கணும். அதுபோல் அது எப்படி ஏற்புடைய ஒரு வழிமுறையோ அது ராஜாவுக்கு மிகவும் என்னது ஒத்துக்கொள்ள வேண்டியது உண்டு. ஆனால் அதை தான் இந்த அர்ஜுனன் என்ன பண்ணுறான், இப்போது நான் சண்டை போடல கிருஷ்ணா, என்னை விட்டுரு, நான் காட்டுக்கு போகிறேன், எடுத்தோடனே சன்னியாசம் வாங்கிக்கிறேன், அங்கே சந்நியாச கர்மத்தை விட்டுட்டு ஒரு சன்னியாசம் வண்டி பிடிச்சிக்கிறேன், அப்புறம் உழைப்பு இருக்கே ஞானத்தை முதல்ல சம்பாரிச்சுக்கிறேன், கர்மா பண்ணாட்டா பரவாயில்லன்னு. கர்மா பண்ணால் தான் ஞானம் வரும், ஞானம் பண்ணால் தான் நம்ம பண்ணுற கர்மா சரி தப்புன்றத புரிய வரும். அப்படி இருந்துச்சு இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று இன்டர்லிங்க்டு, இது என்னப்பா உனக்கு மனசில் புரிய மாட்டேன்றது அப்படின்னு கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் அவனுக்கு. அதனால் உன்னுடைய முன்னோர்கள், உனக்கு முன்னாடி இருக்கிற எத்தனையோ ராஜா இந்த வேலையை பண்ணியிருக்கான், நீயும் இந்த வேலையை செய்யணும். பூர்வைகி பூர்வதரம், பூர்வைதமம் பூர்வம் அப்படின்னு சொன்னால் இதில் ஏற்புடையது மிகவும் ஸ்லாக்கியமானது. அதனால் நீ என்ன பண்ணணும், கண்டிப்பாக இந்த சண்டையை நீ போகிறதுக்கு உன்னை தயார் பண்ணிக்கணும்னு சொல்கிறார். இதில் முக்கியமானது இந்த இடத்துல ஒரு உள்ளுரை பொருள். நம்ம எல்லாருக்கும் என்ன பண்ணணும், ஜபம் பண்ணணும், பூஜை பண்ணணும், அந்த 100 இடத்துல இன்னொரு ஹோமம் பண்ணணும், அதுக்கு நம்மளோட சங்கல்பத்தில் நம்ம பேரை சொல்லிக்கணும் அப்படின்னு நம்மள நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஒரு யோஜனை எல்லாம் இருக்குது. ஆனால் இது எல்லாமே பகவத் பிரீத்தியர்த்தம் தான். பகவானுடைய முகோல்லாசத்துக்காக மட்டும்தான் ஒரு கோவிலுக்கு போய் பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு இடத்துல ஹோமம் நடக்கிறது, சுதர்சன ஹோமம் நடக்கிறது, அப்புறம் இன்னும் நிறைய தன்வந்திரி மகா யஜ்ஞம் நடக்கிறது. அப்படின்னா அது எல்லாமும் கூட பெருமாளுடைய முகோல்லாசத்துக்காக தான் நடக்கிறது. அது பெருமாளை நம்ம திருப்திப்படுத்தி நம்ம என்ன சொன்னால் நம்மளுடைய நடையுடைய பாவனைகளாலும் செயல்முறைகளாலும் பெருமாளுக்கு நம்ம செய்கிற காரியம் திருப்தியை தரும்னு நினச்சா அதற்கு அனுகுணமாக நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அப்படின்னு. அதனால் யஜனாத் சம்ஸ்வம் ததா ஆத்மசுத்தியர்த்தம். நம்ம இது மாதிரி ஒரு வேலை செய்கிறோம்னு சொன்னால் அது இது மாதிரி ஹோம தபங்களில் கலந்துக்கிறோம், ஹோமாதிகளில் நம்மளுக்கு ஒரு சில அதுக்கு திரவிய சகாயம் பண்ணுறோம், இல்லைன்னா சாமகிரியங்கள் வாங்கி தரோம் அப்படின்னா அது என்ன சொல்லும், ஆத்மசுத்தியர்த்தம். அதாவது ஒரு மெச்சூரிட்டி வராத வரைக்கும் அப்படி கிடைக்கும். அதுவே ஞானம் வந்துடுத்துன்னு வைங்கோ, அவனுக்கு என்ன தத்துவவிஷ்சேல் லோக சங்கிரகார்த்தம். அது இல்லை, தத்துவம் வந்துடுத்து ஞானம் வந்துடுத்து அப்படின்னு சொன்னால் அது லோக சங்கிரகத்துக்காக பண்ணுறோம் அப்படின்னு நினைப்பா. சில பேர் என்ன பண்ணோம், நம்ம தான் முன்ன நின்று பண்ணுறோம், நம்ம ஆற்றுல இருக்கிற எல்லாருக்கும் தன்வந்திரி யோகத்தில் நம்ம சங்கல்பம் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணும். அது ஞானம் வராத வரைக்கும். ஞானம் வந்துடுத்து எல்லாமே பகவானுடைய முகோல்லாசத்துக்காக மட்டும்தான். நம்ம தினமே குளிச்சுட்டு தளி பண்ணி பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறோமே, அதுவோட பகவானுடைய பிரீத்தியர்த்தம் தான். இதில் நமக்கு சாத்துமதி சாதம் ஓணுன்றதுனால பெருமாள் சாத்துமதி சாதம் பண்ணி தரோம் அப்படி வச்சுட்டாலும் அது எதுக்கு, பகவானுடைய திருப்திக்காக தான். இன்றைக்கி நம்ம வசதிக்கு சாத்துமதி சாதம் தான் பண்ண முடியும் அப்படின்னா அதை பண்ணி கிருஷ்ணா இதை கொஞ்சம் மனமும் ஏற்றுக்கோயே அப்படின்னு சொல்லிவிட்டா அவர் ஏற்றுனுடுவார். நம்மக்கிட்ட இருக்கிறத என்ன கொடுக்குறோமோ அதை அந்த உள்ளார்த்தமாக ஒரு வேலை செய்கிறோமே, அது உள்ளார்த்தமாக ஒரு பணிவிடை செய்கிறோமே, அதுதான் பெருமாள் அதை எதிர்பார்க்குறார். அதில் தான் நம்ம மனசு எப்பவும் ஊன்றி நிற்கணும். அதை சண்டை ஸ்லோகத்தை சொன்னோமே, ஒரு விக்கிரகாராதனை பண்ணுறோம், ஏதோ ஒன்று கொஞ்சம் ஒரு ஒர்க்கவோ தப்பாவோ ஒரு ரஃப்பாக ஒரு எடுத்தோன்னு சொன்னால் பெருமாளுக்கு நன்னா தெரியும், நமக்கோசரம் தான் பண்ணுறாரு, அதில் ஏதோ ஒரு இது வருது. அதனால் அது ஈஸ்வரனுக்கு தெரியாதான் என்ன, நிச்சயமாக நன்னா தெரியும். யசோதை கூப்பிட்டா கிருஷ்ணர் வரமாட்டேன்றார். எங்கடா போயிட்டுருக்கேன்னா கட்டர் மரத்துன்னு கண்ணுக்குட்டி காதில் விட போகிறேன், அதுக்கு தான் போயிட்டுருக்கேன்னு. இது அங்கேருந்து ஓடுறதுக்குள்ளே கையில் இருக்கிற கட்டெரும்பு எங்கேயான வழிக்கு விழுந்துவிடுமா இருக்கும், காண்மே அப்படின்னு மறுபடியும் இன்னும் 2 கட்டெரும்பு தேடி எடுத்துன்னு போகும். அது மாதிரி அந்த சுவாமி என்ன பண்ணுறாரு, அது பண்ண யசோதை பார்த்து சிரிச்சு விடலாம், என்ன கூட்டாக வரமாட்டேன்றது, கட்டெரும்பு தூக்கின்னு ஓடின்னு இருக்கு கண்ணுக்குட்டி பின்னாடி அப்படின்னு. அதுபோல் ஞானம் எய்தாதவனாயின் ஆத்மசுத்திக்காகவும் ஞானம் எய்தியவனாயின் லோக சங்கிரகத்துக்காரகும் என்ன பண்ணுறா, இதுபோல் ஜபதபங்கள் அனுஷ்டானங்கள் இன்னும் எல்லாமோ இதெல்லாம் பண்ணுறா. அதனால் பெருமாளுக்கு இந்த முன் செய்த வண்ணம் அந்த கர்மத்தை நீ செய் குரு அப்படின்னு அர்ஜுனனுக்கு இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். குரு செய் அப்படின்னு சொல்கிறார். அதனால் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ நம்மளுடைய பிறப்புக்காகவும் வர்ணாசிரம தர்மங்களுக்காகவும் அதற்கேற்ப நம்மளோட ஸ்திதிக்கு என்னெல்லாம் கர்மங்களை விடாது செய்யணுமோ, என்னெல்லாம் கர்மங்களை செய்யணுமோ அது விடாது செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம மனசில் புரிஞ்சுக்கணும். இது அர்ஜுனனுக்கு சொல்கிற செய்தியோடு கூட நமக்கும் தான் சுவாமி நன்னா ஆணை இடுகிறார். அதை நம்ம சிறமேற்கொண்டு நடத்திக்கணும். அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லித்தரார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீகிருஷ்ணாய துப்யம் நமஹ.